ஆஹா, விராட் கோலி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பீக் ஹாப்பினஸ் இந்த சண்டே வந்துட்டு. அன்எக்ஸ்பெக்டட் இல்லையா, 135 ரன்ஸ். அதாவது விராட் கோலி இன்னைக்கு ஆடின ஆட்டம் வந்துட்டு ஒரே ஒரு ஆளை டார்கெட் பண்ணி விளையாண்ட மாதிரி இருந்துச்சு. ஹர்ஷித் ராணாவோட பொண்டாட்டி கௌதம் கம்பீர், இந்த ஆளுக்காண்டியே அடிச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த பழைய விராட் கோலி கிளாஸ் எதுவுமே இல்லை. ஆட்டி வாத்தா செத்திங்கடா எல்லாரும் அப்படின்ற மாதிரி தான் விராட் கோலி இன்னைக்கு விளையாண்டான். இதை பார்த்த புரோக்கர் கௌதம் கம்பீர் வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டா, ஆஹா தெரியாம வந்துட்டு நம்ம எதுவும் பேசிட்டோமோ, பயல்களை கிளப்பி விட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபியர்லயே நடந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. கண்ணாடி போட்டுட்டு எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருந்தார் கம்பீர். அதை என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. அது என்ன சொன்னா இருந்தாலும் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாவுடைய இது வந்துட்டு கொஸ்டின்ஸ்ல இருக்குது, கேள்விக்குறியா இருக்குது. அவங்களுடைய 2027 வேர்ல்ட் கப் வந்துட்டு இந்த ஃபார்மை வச்சுதான் நாங்க இந்த சவுத் ஆப்பிரிக்கன் ஓடி சீரீஸ் வச்சுதான் நாங்க வந்துட்டு அவங்கள வந்து அந்த வேர்ல்ட் கப்ல எடுப்போமா வேண்டாமா அப்படிலாம் நாங்க பார்த்துட்டு இருக்கோம் அப்படிலாம் சொன்னா. எந்த தைரியத்துல இந்த ஆள் வாயில இருந்து அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரலான்னு தெரியல. இந்த அஜித் அகர்கரும் சரி, இந்த கௌதம் கம்பீர் வாயில இருந்து இந்த மாதிரி ஒரு தாட்ஸ் எல்லாம் வருதுன்னு தெரியல. சொல்ல போனா எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு மேட்ச் எடுத்து பாருங்களேன், விளையாண்டது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் தான். விராட் கோலி, ரோஹித் சர்மா, KL ராகுல், ரவீந்திர ஜடேஜா, இவங்க தான். பவுலர்ஸ் சொல்லிக்கிட்டேன்னா ஹர்ஷித் ராணா இன்னைக்கு சூப்பரா போட்டாம்பா. இன்னைக்கு மட்டும் அவன் நல்லா போடலன்னு வச்சிருக்கோங்களேன், வகுந்து எடுத்திருப்பேன். ஆனாலும் நான் சொல்றேன், இந்தியன்ஸோட ஸ்டாண்டர்ட்ஸ் படி இந்த மேட்ச் எல்லாம் நல்லதுக்கு இல்ல. நியாயப்படி இந்த மேட்ச் எல்லாம் நம்ம தோத்துருப்போம். சொல்ல போனோம்னா இப்படி வெறும் 17 ரன் வித்தியாசத்துல தான் நம்ம வந்துட்டு ஜெயிச்சிருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் அவனுக்கு ஜெயிச்சிருப்பானுங்க. இந்த ஓப்பனிங்ல வந்துட்டு இந்த டிகாக்லாம் பழைய டிகாக் மாதிரி இருந்தானா எனக்கு தெரிஞ்ச டக்குன்னு மேட்ச் முடிச்சுட்டு போயிருப்பானுங்க. இதுக்குதான் ஷமி இந்த மாதிரி ஆள்லாம் வேணும். ஷமியை ஒதுக்கி வச்சிட்டீங்க பாத்தீங்களா. பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷ்தீப் எல்லாம் ஓகே தான். ஃபர்ஸ்ட் நான் பேட்டிங் வந்துருந்தேன். இன்னைக்கு எந்திரிச்சோட இன்னைக்கு வந்துட்டு என் காதுல வந்துட்டு ரொம்ப புனிதமான ஒரு விஷயம்லாம் நடந்துச்சு. என்னன்னா, ஜெய்ஸ்வால் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தான்பா. ஜெய்ஸ்வால் ஆனா அவுட் ஆனது ரொம்ப சில்லியா இருந்து. வழக்கம் போல ஜெய்ஸ்வால் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தான், அவசரப்பட்டு போயிட்டான், அந்த பர்கர் பாலுக்கு அவுட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாக்கு விராட் கோலிக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் போச்சு பாரு. ரெண்டு பேரும் பீக்கா விளையாண்டுட்டு இருந்தானுங்க கிரிக்கெட்டை. விராட் கோலி வந்துட்டு 7 6. இந்த இருமல் இப்பதான் வரும், நான் பேசும் போது அந்த இருமல் எல்லாம் வரும் எனக்கு இன்னைக்கு. ஏன்னா அந்த அளவு ஜாலியா இருந்தேன் இன்னைக்கு மேட்ச் பார்க்கும்போது. ரோஹித் சர்மா ஒரு பக்கம் அடிக்கிறான், விராட் கோலி ஒரு பக்கம் அடிக்கிறான். விராட் கோலி வந்து காட்டா மாதிரி விளையாண்டா இன்னைக்கு. காட்டா விளையாட்டு ஆடுறான், வச்சு வாடா சொருகிறண்டா அப்படின்ற மாதிரி. சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸே வந்துட்டு மார்க்கிரம தவிர மத்த எல்லாருமே ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. குவிண்டன் டிகாக் இன்னைக்கு அப்படியே உட்காந்துட்டான் பக்கத்துல, விக்கெட் கீப்பிங் பண்றப்ப அப்படியே கோலி சைட் அடிச்சுட்டு அங்கேயே உட்காந்து படுத்துட்டான். டிகாக்லாம் இன்னைக்கு ரசிச்சுட்டு டெவால் பிரவிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஆஹா, சிஎஸ்கேல பாக்குறதுக்கு ஒரு இளவும் இல்ல, நம்ம வந்துட்டு இங்க கிங்ட இருந்து கத்துக்கலாம் அப்படின்னு அங்க ரசிச்சுக்கிட்டு இருக்கான். மார்க்கரமுக்கு மண்டையில தான் ஒரு பீதி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆஹா, அடிக்கிறானே அப்படின்னு. நான் ஆக்சுவலா இன்னைக்கு விராட் கோலி 200 போடுவான் அப்படின்னு ஒரு கனவோட இருந்தேன். ஏன்னா அப்படிதான் விராட் கோலி விளையாண்டான். செஞ்சுரி போட்டு முடிச்சாலும் அந்த ஸ்பின்னர்ஸை வச்சு ஒரு விளையாட்டு விளையாண்டாம் பாரு. சப்புன்னு ஆட ஆரம்பிச்சிட்டான். எங்க தெரியுமா அந்த விராட் கோலி வந்து ரிதம் மிஸ் பண்ணா, இந்த KL ராகுல் பையன் தான் காரணம் இதுக்கு. KL ராகுலும் சரி, இந்த வாஷிங்டனும் சரி, ரெண்டு பேரும் ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணாம கொஞ்ச நேரம் அந்த மப்பு விளையாட்டு விளையாண்டுட்டு இருந்தானுங்க. முக்கியமா KL ராகுல். விராட் கோலி துடிச்சிட்டு இருக்கான் நான் ஸ்ட்ரைக்கரிங் எண்ட்ல. வாடான்னு வரவே மாட்டேங்கிறான் KL ராகுல் ஒரு 29 ரன் தாண்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆட ஆரம்பிச்சான். ஒரு 6 அடிச்சான் KL ராகுல் 29 ரன்ல இருக்கும்போது. அது அடிச்சதுக்கு அப்புறம் தான் KL ராகுல் கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட் ஆட ஆரம்பிச்சான். அதுக்கு தட்டு உருட்டி எடுத்துட்டான். மற்றபடி ருத்ராஜ் ஜெய்க்வார் வந்தான் இன்னைக்கு. கெய்க்வாட் வந்தான். ஆக்சுவலா போன வீடியோல நான் கேவலமா ஒரு தப்பு பண்ணேன். எந்த போதையில இருந்தேன்னு தெரியல. போன வீடியோல உங்கள்கிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன். எனக்கே இப்பதான் பார்க்கறது சிரிப்பா வருது. என்ன கேட்டேன்னா, விராட் கோலிக்கு அடுத்தது ஸ்ரேயஸ் ஐயர் இடத்துல வந்துட்டு யார் பேட்டிங் பிடிக்கணும் 3 ஆப்ஷன் கொடுத்தேன். ஒன்னு அப்காஸ் திலக் வர்மா ஒண்ணு கொடுத்தேன். அதுக்கப்புறம் ருத்ராஜ் ஒண்ணு. இன்னொன்னு ரிஷப் பண்டுக்கு பதிலாக சஞ்சு சாம்சன் கதறிட்டு இருந்திருக்கேன். சஞ்சு சாம்சன் ஸ்குவாட்ல இருக்கிற நினப்புல. நீங்க என்னத்த கமெண்ட்ல போட்டீங்கன்னு தெரியல. இப்பதான் நான் பார்க்க போறேன் அது கொஞ்ச நேரத்துல என்ன போட்டிருப்பீங்கன்னு தெரியல. பார்த்தனா ருத்ராஜ் வந்தான். ருத்ராஜ் ஒரு 8 ரன் அடிச்சான். அதுக்கப்புறம் டெவால் பிரவிஸ் வந்துட்டு ஒரு ஸ்டன்னிங்கான கிரெண்ட் பிளிப்ஸ் மாதிரி ஒரு கேட்சை பிடிச்சிட்டு போயிட்டான். அப்படியே அந்த 8 ரன் அடிச்ச பார்ட்னர்ஷிப் கூட கோலி நல்லா விளையாண்டுட்டு இருந்தான். இந்த வாஷிங்டன் சுந்தரும் சரி, KL ராகுலும் சரி, அவனுங்க வந்துதான் கோலியோட அந்த ரிதமை கொஞ்சம் கெடுத்து விட்டு போயிட்டானுங்க. நான் உண்மையிலே கோலி வந்து இன்னைக்கு செஞ்சுரி தான் போட போறான் அப்படின்ற மாதிரி இருந்தேன். கடைசியா எப்போ கோலி இப்படிலாம் நம்ம செலிப்ரேட் பண்ணி பார்த்தோம். இன்னைக்கு வந்துட்டு அவன் அக்ரெசிவா ஜம்ப் பண்ணி செலிப்ரேட் பண்றதெல்லாம் பார்க்கும்போது நான் இப்படிதான் ஆடுவேன்டா, என்னையாடா வெளியே வைக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஏதோ பார்க்கறது கம்பீருக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சு. என்னையாடா வெளியே வைக்கணும்னு சொன்னீங்க, நான் தாண்டா நம்பர் 1 பேட்ஸ்மேன் இந்த வேர்ல்டு, நீ யாரா என்ன வெளியே வைக்கலாம்னு சொல்றதுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படிதான் விளையாண்டானுங்க.
ரோஹித்தும் சரி விராட் கோலியும் சரி ஒன்னே ஒண்ணு நல்லா தெரியுது, ரெண்டு பேருக்கும் கம்பீருக்கு மேல மரியாதையே இல்லைன்னு தெரியுது. ஏன்னா ஒரு தற்கூரி கம்பீர், அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த ஆளுக்கு வந்துட்டு யங் டீமை வச்சுட்டு ஊம்பணும் அப்படின்னு ஒரு நினைப்புல இருக்காரு அவரு. யங் டீமை வச்சுதான் நாங்க வந்துட்டு எல்லாத்தையுமே பண்ண போறோம் அப்படின்ற ஒரு தாட்ல வந்துட்டு கௌதம் கம்பீர் வந்துட்டு இருக்கிறாரு. இது வந்துட்டு நல்லதுக்கு இல்லை. நீங்க எல்லாமே வந்துட்டு யங்கா கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சுமன் கில் பயந்துட்டு போனா பாத்தீங்களா, கழுத்துல சுளுக்கு குண்டியில சுளுக்குன்னு, அந்த மாதிரிதான் எல்லாரும் கிளம்பி போவானுங்க. ஒவ்வொருத்தனா வந்துட்டு ஐயோ பிச்சை பார்த்தாலும் பயப்படுவானுங்க, ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாது, இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பானுங்க. சாரி கைஸ், எனக்கு ஆக்சுவலா ஃபீவர் போன வீடியோ போடும் போதே இன்னைக்கு இருந்துச்சு. பட் இன்னைக்கு தொண்டை ஒரு மாதிரி காட்டா இருக்கு, என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஸோ பேட்டிங்னு பார்த்தோன்னா வெளுத்து எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் வந்து எப்படி ஒரு 50 போட்டுட்டான். எந்த இளவுல வந்துட்டு கேஎல் ராகுல் கீழே வரான்னு தெரியல. இதுக்கு காரணம் யாரு தெரியுமா? கௌதம் கம்பீர் தான் இதுக்கும் காரணம். கேஎல் ராகுல் வந்துட்டு கேஎல் ராகுலுக்கு உடனே ஒரு விருப்பமும் கிடையாது சரியா. கேஎல் ராகுலுக்கு வந்துட்டு அவ்வளோ கீழே வரணும், வாஷிங்டன் சுந்தர மேல அனுப்பிட்டு அதுக்கு கீழே வரணும்னு அவனுக்கு ஆசையும் கிடையாது. இந்த இது வந்துட்டு எப்ப கம்பீர் வந்துட்டு கோச்சா வந்தானோ அதுல இருந்து நடக்குது. முக்கியமா நீங்க சாம்பியன்ஸ் டிராஃபி பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த அக்சர் பட்டேல மேலே ஏற்றி விட்டுட்டு கௌதம் கம்பீர் அக்சர் பட்டேல மேலே ஏற்றி விட்டுட்டு கேஎல் ராகுல் கீழே பேட்டிங் பிடிக்கிறது, இது எல்லாமே வருது. என்ன பண்ணணும் உங்களுக்கு? கேஎல் ராகுல் வந்துட்டு இப்ப டோனி மாதிரி ஆகி ஒரு பினிஷர் ஆகிறதுக்கு எதுவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? கேஎல் ராகுல் அந்த மாதிரி சத்து இருக்குது, ஸ்ட்ரென்த் கொண்டு வா கேஎல் ராகுல் அப்படின்னு எதுவும் சொல்லி வச்சிருக்கீங்களா? எனக்கு புரியல. பட் பரவாயில்ல, நல்லா விளையாண்டானுங்க. எவன் வந்தாலும் சரி. கடைசி வந்து ஜடேஜாவும் சூப்பரா விளையாண்டு முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டான். 349 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய டோட்டல். ஆனா இதுவே வந்துட்டானுங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இந்த ஹர்ஷித் ராணா அந்த 2 விக்கெட் எடுத்தான் பாருங்களேன். அவன் பேர் என்ன, ரிக்கல்டனையும் இந்த டிக்காகையும் டப்புன்னு தூக்கும். அதுதான் மேட்சே மாறிட்டு 11ல இருக்கும்போது 3 விக்கெட்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மிடில் ஆர்டர் பிடிச்சிட்டானுங்க பாத்தீங்களா அவனுங்களுக்கு. இது வேலைக்கு ஆகாது. இந்த மிடில் ஆர்டர் தான் எல்லாத்துக்குமே காரணம். முக்கியமா இந்த பிரெட்ஸ்கி, டோனி டிசாவசி, பாஷ், மார்க்கோ யான்சன். நான் சொல்லல, இந்த மார்க்கோ யான்சன் வந்துட்டு இந்த பேஸ்பால் பிளேயர் மாதிரி தான் விளையாண்டுட்டு இருக்கான். ஆஹா, இது அப்பவே நான் அடிச்சிருக்கணுமே. ஒண்ணு இல்ல கைஸ், தண்ணி. நீங்க வேற என்னமோ நினைச்சிட போறீங்க. இந்த கார்பன் பாஷ் இருக்கா பாத்தீங்களா, நான் இன்னைக்கு உண்மையில மேட்ச் முடிச்சு கொடுத்துருவான்னு நினைச்சிட்டேன். இந்த மார்க்கோ யான்சன் பையன் மட்டும் இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் நின்றுதான்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏதோ ஃபல்க்னர் புல் அப் பண்ண போறான் அப்படின்னு நினைச்சிட்டேன். ஐ தாட் ஹி இஸ் கோயிங் டு புல் அவுட் a fucking ஃபல்க்னர். அப்பதான் நான் உண்மையிலேயே நினைச்சேன் 2013ல ஜேம்ஸ் ஃபல்க்னர் அடிப்பான் தெரியுமா, அந்த ஆஸ்திரேலியன் சீரீஸ்ல வச்சு இஷாந்த் சர்மாவோட ஓடிஐ கரியரே முடிச்சு விட்டு போயிட்டான். அந்த மாதிரி ஏதோ பண்ண போறான் இன்னைக்கு அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா வந்த வெறி அப்படிதான் இருந்து, வந்து டப்புன்னு அடிச்சான். ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்துட்டு சிம்பிளா முடிச்சுட்டு அசிங்கப்படுத்திட்டு போறான். விராட் கோலி செஞ்சுரி போட்டது அப்படிலாம் நினைச்சேன். பட் பரவாயில்ல, எப்படியோ பசங்க கடைசி பிடிச்சிட்டாங்க. ஆனாலும் ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியல எனக்கு. ஆனாலும் நான் மெதுவாவே பேசுறேன், எனக்கு வேகமா பேசினா தொண்டை ஒரு மாதிரி ஆகுது. ஆனாலும் நான் சொல்றேன், இது வந்துட்டு 10வது இந்தியன் பவுலர்ஸ்ட இருந்து ஸ்பார்க்கே இல்லாம இருக்கு. நியாயப்படி நம்ம பழைய பவுலர்ஸ்னா இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி இவ்வளவு தூரம் வர விட்டுருக்க மாட்டாங்க. அதனால நம்ம பவுலர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அக்கறை எடுத்து கொஞ்சம் நல்லா போடணும். இந்த பிரசித் கிருஷ்ணாவனா உள்ள கொண்டு வரது நல்லதுதான். சிராஜ், பும்ரா இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தாதான் தேவைப்படும். எல்லாமே யங்ஸ்டர் வச்சுட்டு போகணும் அப்படின்றது அவசியம் இல்லை, அது வந்து நடக்காத காரியம். அதனால அந்த இளவு வந்துட்டு இந்த புரோக்கர் கம்பீர் வந்து மண்டையில ஏத்தணும். ஐயா, நீங்களே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கிரிக்கெட் பிளேயரா தான் டீம்ல இருந்தீங்க சரியா, நீங்களே ஒரு பெரிய ஆள் தான். உங்களை வந்துட்டு டோனி டீம்ல விட்டு வெளியே தூக்கிட்டாரு அப்படின்றது காண்டுல, உங்களை டோனி டீம் விட்டு வெளியே தூக்கிட்டாரு அப்படின்னா அதுக்கு டோனி வீட்டுல போய் பிரச்சனை பண்ணுங்க. ஏன் இந்தியன் டீம்ல வந்து பிரச்சனை பண்றாடா, அதுதானே கேட்டு தொலைகிறான் உன்ட்ட. ஏன்டா காண்டை ஏத்தி தொலைகிறீங்க எங்களுக்குன்னே வருவீங்களா? அதாவது கம்பீரோட டவுன்ஃபாலை செலிப்ரேட் பண்றதே ஒரு தனி இது. அதுக்குள்ள டோனி பார்ட்டியே வச்சுட்டாரு நினைக்கிறேன். வீட்டுல டோனி எல்லாருக்கும் போன் போட்டாரு நினைக்கிறேன். தம்பி விராட் கோலி வீட்டுக்கு வந்துருப்பா, ஒரு டின்னர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த விளக்கண்ணைக்கு டவுன்ஃபால் ஆரம்பிச்சிருச்சு. இவனை எப்படி தெரியுமா போட்டு அடிக்கிறாங்க கௌதம் கம்பீரை. இந்த தமிழ் டைரக்டர் ஒரு ஸ்கேமர் இருப்பாரு, லோகேஷ் கனகராஜன் அப்படின்னு ஒண்ணு இருப்பாரு. எல்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு விட்டு போயிட்டாரு. அவர் வாயை மூடிட்டு, இல்ல எனக்கு 2 படம் தான் கனெக்டடா இருக்கு, கைதியும் விக்ரமும் மட்டும்தான் கனெக்டடு, லியோ வந்துட்டு நான் சும்மா ஃபேக்கா ஒரு கனெக்ட் பண்ணி விட்டேன், இந்த முட்டா ஆடியன்ஸ் வந்து நம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா பரவாயில்ல. நாங்க பண்றது எல்லாமே எல்சியூ தான் அப்படின்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு அவன் வாயை திறந்தாலே அடி தான் போட்டு லோகேஷை போட்டு அடிப்பானுங்க. அதே மாதிரி கம்பீர் இப்படி திரும்பினாலே அடி சப்புன்னு என்னடா பாக்குற அப்படின்றானுங்க. அந்த அளவு கம்பீர் வந்துட்டு ஆயிட்டாரு பயவுள்ள. இவ்வளவு கெத்தா சுத்திட்டு இருந்த மனுஷன் கேகேஆர்ல இன்னைக்கு வந்து ஜோக்கர் ஆயிட்டாரு. காரணம் அவரோட ஈகோ தான். இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ஒரு கேட்கறாங்க கொஸ்டின் வந்துட்டு, எதனால தோத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு லாஸை வந்துட்டு அக்செப்ட் பண்ணணும்.
பண்ணிட்டு அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்கணும். ஆனா நம்ம ஆள் பீட பிடிச்சு போய் ஏசியா கப்பை நாங்க தான் அடிச்சோம், நாங்க சாம்பியன்ஸ் டிராஃபி நாங்க தான் உருட்டுறோம், இங்கிலாந்துல நாங்க தான் ஊங்கணும்ன்ற ஒரு பாட்டுக்கு அப்புறம் அப்படிதான் அடிப்பானுங்க போட்டு. ஏன்டா ஏசியா கப் அடிக்கிறது ஒரு பெரிய ஒரு சாதனையான்னு கேட்கிறேன். ஏதோ 2023 வேர்ல்ட் கப் அடிச்ச மாதிரி பேசுறாரு அந்த ஆளு. 2023 வேர்ல்ட் கப் அடிச்ச மாதிரி இந்த ஆள் பேசிட்டு இருக்காரு. இத்து போன பாகிஸ்தான் அடிச்சுக்கிட்டு, துபாயை போட்டு அடிச்சுக்கிட்டு, இதெல்லாம் ஒரு பொழப்பா நமக்கு? அந்த அளவு போயிட்டானுங்க. நான் உண்மையிலே வண்டி எடுத்துட்டு கிளம்பிடலான்னு இருக்கேன். சுமன் கில்லுக்கு உண்மையிலே கழுத்துல தான் பிரச்சனை. எனக்கு நம்பிக்கை இல்லை. எது கழுத்துல? ஏண்டா கழுத்துல அப்படி என்ன உனக்கு பிரச்சனை? எனக்கு நம்பிக்கை இல்லை கைஸ். நான் வந்து ஸ்ரேயஸரை கூட நம்புறேன் அந்த ரிப் இன்ஜுரி இருக்கிறத. எனக்கு சுமன் கில் மேல ஒரு ஒரு இது இருக்குது, ஒரு ஏதோ ஃபிஷியா இருக்குது எனக்கு அவனுக்கு இன்ஜுரி வந்ததெல்லாம். அது எப்படி அவ்வளவு சீரியஸான இன்ஜுரியா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துகிட்டே இருக்கு. பார்த்தாதான் தெரியும். கௌதம் கம்பீர் வீட்டுக்குள்ள படுத்து கிடப்பான், சுமன் கில்லு ஹர்ஷித் ராணா ஏற்கனவே வளைச்சு போட்டுட்டான். ஒரு நாள் இந்த பிடிடி எல்லாம் ரைட் பண்ணானுங்க தெரியுமா, பிடிடி ரைட் பண்ணி மாட்டினா தெரியுமா, இந்த மாதிரி கம்பீர் வீட்டுல போய் செக் பண்ணாதான் தெரிய வரும் எத்தனை யங் மெம்பர்ஸ் வந்துட்டு உள்ள இருக்கானுங்க அப்படின்னு. நான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அது வந்துட்டு நம்ம அடுத்த ஓடிஐல பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இன்னைக்கு நாள் வந்துட்டு பிளாஸ்டா இருந்துச்சு. இதுக்கு மேல என்னால பேச முடியல சீரியஸா. ஏன்னா நான் ரொம்ப நேரம் பேசுறதா இருந்தேன். எனக்கு தொண்டை வந்து ஒண்ணும் இல்லை, இந்த கோல்டு இங்க பயங்கரமா இருக்கு. சென்னையில என்ன நடக்குன்னு தெரியும். அதனால எனக்கு போன ஒரு வாரமா ஒரு மாதிரி ஹெவியான ஒரு ஃபீவர் மாதிரி இருந்துச்சு. அதனால எனக்கு தொண்டை ஒரு மாதிரி ட்ரையா இருக்கு. அதனால பேச முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால நெக்ஸ்ட் ஓடியில நம்ம பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, அண்ட் see another video and remember it always be on top. Cheers.